வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம குக்கிங் விலாகில் குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இறால் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இறால் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் 1 கிலோ வாங்கியிருக்கோம். இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வீக்லியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இறாலில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் 1 கிலோ இறால் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 1/2 கிலோ தான் உங்களால் சாப்பிட முடியும். மீதி 1/2 கிலோ வேஸ்ட்லேயே போயிடும். ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 kg வாங்கிக்கோங்க. இறால் ஃபுல்லாக உரிச்சாச்சு. இறால் க்ளீன் பண்ணுறதுல முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் இறாலோட மேல் பகுதியில் கத்தியை வச்சு கீறும்போது பிளாக் கலரில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா அதோட சாப்பிடும்போது உங்களுக்கு வயிற்று வலி போன்ற சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இறாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு வாணலி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நாம் 1 தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ 3 தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா இறால் மசாலாவுக்கு தக்காளி அதிகமாக ஆட் பண்ணும்போது இறாலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக மிளகாய் தூள் 1 ஸ்பூன். ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள் 2 ஸ்பூன். நாம் ஆட் பண்ண அந்த தூளோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற மசாலாவோட நம்ம அரைச்சி எடுத்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது மசாலா கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறால் ஆட் பண்ணிக்கலாம். இறால் மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இறால் வேகும்போது நல்லாவே தெரியும். இறால் நீட்டமாக இருந்தது எல்லாமே சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ண தண்ணி இல்லாமல் இறால்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியெலாம் சுண்டுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இறால் மசாலா ரெடி. நம்ம காரம் கம்மியாக ஆட் பண்ணிக்கனால நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இல்லை சப்போஸ் நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த மசாலா நம்ம சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.